நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக மட்டும் அடிக்கப்படல, நமக்கு பதிலாக அடிக்கப்பட்டாரு. அந்த இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இப்போ நம்ம இல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்ம மொத்த பாவத்தையும் நீக்கிட்டாரு, நம்ம செஞ்ச தப்ப எல்லாம் மறைச்சிட்டாரு. அதுக்கப்புறமா இயேசு சிலுவையில அடிக்கப்பட்ட பிறகு எல்லாம் முடிந்ததுன்னு தான் சொன்னாரு. நான் இதோட முடிஞ்சு போயிட்டேன்னு ஏசப்பா சொல்லல. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததுக்கு அப்புறம் அவரை உயிரோட எழுப்புற அந்த வல்லமை அன்னைக்கு அந்த இடத்திலே முடிஞ்சு போகல. அன்னைக்கு இயேசு உயிர்த்தெழ பண்ண அந்த வல்லமை இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அவரை நம்புற ஒவ்வொரு பிள்ளைங்களோட வாழ்க்கையில இருக்கிற செத்து போன காரியங்களை அந்த வல்லமை இப்பவும் உயிர்ப்பிச்சுக்கிட்டு தான் இருக்குது. உங்க வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்கள் செத்து போனதா இருக்குதா? இப்ப அந்த இயேசு செல்லத்தை நீங்க முழு மனதோட விசுவாசிக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையிலையும் செத்து போன காரியங்களை அவர் உயிரோட எழுப்புறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. ஆமென்.